மறந்தும் உங்கள் வீட்டில் காலி பாத்திரத்தை இந்த திசையில் வைத்து விடாதீர்கள். ஜோதிடர் சொன்ன விஷயம் படு வைரல். வாஸ்து சாஸ்திரம் அடிப்படையில் காலி பாத்திரத்தை எந்த திசையில் வைக்கலாம், எந்த திசையில் வைக்கக்கூடாது என ஜோதிடர் கூறிய வார்த்தைகள் பலரது கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறது. அதில் நம் வீடு என்பது சுத்தம், அமைதி, சக்தி நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பண்டைய தமிழ் பாரம்பரியத்தில் இருந்து தொடர்கிறது. அந்த வகையில் சமையலறை என்பது உணவு தயாரிப்பு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகமான சக்தி பரிமாற்றம் நடக்கும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் எதை எப்படி வைத்திருக்கிறோம் என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. குறிப்பாக காலியான பாத்திரங்கள், கரண்டிகள், வட்டிகள், டப்பாக்கள் போன்றவைகள் எந்த திசையில் வைக்கப்படுகின்றன என்பது வீட்டின் நலனிலும் குடும்ப வளத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த திசையில் வைக்கக்கூடாது? வாஸ்து எச்சரிக்கை: வடக்கு மற்றும் வடமேற்கு திசைகள். இவை வாஸ்துவின் பார்வையில் குபேரன் திசை, வாய்ப்பு, வளர்ச்சிக்கும் செல்வ சக்திக்கும் தொடர்புடைய திசைகள். இந்த திசைகளில் காலியான பாத்திரங்களை வைப்பது என்பது அந்த திசையின் சக்தியை முடக்குவது போல ஆகும். அதாவது வீட்டு வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படும், பண வரவு தடைப்படும், குடும்பத்தில் இருப்பவர்கள் மனநிலை தடுமாறும், வீட்டில் எப்போதும் ஒரு சோர்வான சூழ்நிலை நிலவும், தொழில் அல்லது வேலை சார்ந்த வளர்ச்சிகள் தடைபடும். தோர் கட்டாமல் செல்வத்தினால் வெறும் பாத்திரங்கள் வடக்கு திசையில் இருப்பது வெறுமனே வாழ்கிறோம் என்ற வார்த்தைக்கு உண்டான வாழ்க்கையை உருவாக்கும். எந்த திசையில் வைக்க வேண்டும்? வாஸ்து பரிந்துரை: தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள். இவை தீ மற்றும் யமசக்தி சார்ந்த திசைகள். உணவு பாத்திரங்களை இங்கு வைப்பது சமையல் முடிந்ததையோ சேமிப்பை நோக்கிய சக்தியையோ குறிக்கிறது. இதனால் வீட்டில் அமைதி நிலவும். கிழக்கு திசை சூரிய சக்தியின் திசையாக கருதப்படும் கிழக்கில் காலியான பாத்திரங்களை சீராக அடுக்கி வைத்தால் வீட்டில் ஒளிச் செயல்களின் இயக்கம் சரியாக இருக்கும். அன்றாட வாழ்வில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேற்கே தெற்கே இது ஸ்திரத்தன்மையின் திசை. கையாண்டதும் கழுவியதும் ஆகிய கரண்டிகள் மற்றும் பாத்திரங்களை இங்கு சீராக வைப்பது குடும்ப உறவுகள் மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். எதனால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன? காலியான பாத்திரம் என்றால் என்ன? அது ஒரு வெறுமை குறியீடு. வாஸ்து சாஸ்திரத்தில் இது ஒரு ஆற்றல் இல்லாத நிலையை குறிக்கிறது. அந்த வெறுமையை செல்வ சக்தி நிலவும் திசையில் வைக்கும்போது அதன் சக்தியும் குறைவடைகிறது. கரண்டிகள், டப்பாக்கள் போன்றவை உபயோகிக்கப்படாத நிலையில் அந்தந்த இடத்தில் தூக்கியோ குலங்கியோ கிடந்தால் அது வீட்டின் நம்பிக்கையை தகர்த்தும். வாஸ்து நன்மைகள்: சரியான திசையில் வைத்தால் வீட்டு அமைதி பெருகும், குடும்ப உறவுகள் வலுவடையும், பண விஷயங்களில் முன்னேற்றம், வீடு எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் தோன்றும், சமையல் செய்பவரின் மனநிலை அமைதியாக இருக்கும். வாஸ்து பாதகங்கள்: தவறான திசையில் வைத்தால் பண வரவு குறையும், வீடு குழப்பமாக காணப்படும், ஆரோக்கியத்தில் இடையூறுகள், குடும்பத்தில் மன அமைதி குறையும், வேலை வாய்ப்புகளில் தடைகள். சிலர் வெறும் பாத்திரம்தானே, வைக்க எங்க வேண்டுமானாலும் வைக்கலாமே என்று எண்ணுவார்கள். ஆனால் வாஸ்து என்பது அந்த வெறுமைக்கும் ஒரு அர்த்தம் காண்பதற்கான அறிவியல். வீட்டின் ஒழுங்கும் அமைதியும் செல்வத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆற்றலாக வாஸ்து செயல்படுகிறது. எனவே நாளை முதல் சமையலறையை ஒரு புனித இடமென கருதி காலி பாத்திரங்களை தெற்கில் வையுங்கள். வீட்டில் நம்பிக்கையும் செல்வ செழிப்பும் தங்கியிருக்கும். நீங்களும் இப்படி வாஸ்து நம்பிக்கையை பின்பற்றி வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல பகிருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.